தனுசு ராசிக்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 1 மற்றும் 4ஆம் அதிபதி, உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்துல உச்சமாகிறார். பொதுவா இதுல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. பிளஸும் சொல்லிடுற, மைனஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டுமே சொல்லிடு. நகை அடமானத்துக்கு போறது, தேவையில்லாம பணம் யாராவது கிட்ட வெளியே கொடுத்து ஏமாறுறது, அது கொடுத்துட்டு திரும்பி வராம அதுல ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வர்றது, இதையும் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ஒருவேளை உங்க ஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருந்துருச்சுன்னா விபரீத ராஜயோகமாக 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுத்துட்டு போயிரும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அப்போ அவரே 4ஆம் அதிபதியும் ஆகிறதுனால 4ஆம் அதிபதி உச்சமாகும் பொழுது தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது. தாய் மூலமாக சொத்துக்கள் ஏதாவது வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது. வீடு மனை சொத்துக்கள் அமைஞ்சு வர்றது, புதிய வீடுகள் வாங்குறது, புதிய சொத்துக்கள் வாங்குறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா புதிய வீடு புதிய சொத்தெல்லாம் கொடுப்பார். தசாபுத்தி சரியில்லைன்னா இதெல்லாமே கொடுப்பார். பட் இருக்கணும் நீங்க அந்த விஷயத்த போய் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பார்க்கணும். அந்த இடம் நல்ல இடமா, அந்த வீடு நல்ல வீடா, நல்லா வாழ்ந்த வீடா, இல்ல புது வீடு கட்டுறப்ப ஏதாவது பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு உண்டான முன்னெச்சரிக்கை எல்லாமே செய்து கொண்டு மறுபடியும் அதை செயல்படுத்துவது என்பது சிறப்பு. அதனாலதான் பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். இப்போ குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, குரு பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னா 12ஆம் இடத்தை பார்ப்பாரு. அதே போல பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தை பார்ப்பாரு, 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ ஃபர்ஸ்ட் 12ஆம் இடத்தை குரு 5ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது யாராவது வெளிநாடு வெளியூர் போலான்னு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த குரு பயிற்சி உங்களை வழி நடத்தும், வெளிநாடு வெளியூருக்கு அனுப்பும். ஒரு நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது இருக்கும். பயணங்கள் அதிகமா மேற்கொள்ளுவீங்க. அந்த பயணத்தின் மூலமாக வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யம் அப்படிங்கிறதும் சிறப்பா இருக்கும். அடுத்தது பாருங்க, 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப 2ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது பண வரவு ஏற்படும். குரு இங்கிருந்து உங்க ராசியை பார்த்துட்டு இருந்தப்போ உங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. பட் இப்ப 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது பொருளாதார சிறப்பா இருக்கிறது, பண வரவு கிடைக்கிறது, குடும்பத்துல இருந்த அந்த பிரச்சனைகள் விலகிறது, உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைப்பது, ஒரு லெவல் அப்படிங்கிறது அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், உணவு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல எல்லாமே கொஞ்சம் வளர்ச்சிகள் ஏற்படுறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, தாயினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது. ஏன்னா தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது அர்த்தாஷ்டம சனின்னு அர்த்தம். அர்த்தாஷ்டம சனி நடக்கும் பொழுது மந்தமா இருப்பீங்க, நோய்கள் இருக்கும், அம்மாக்கு ஆரோக்கியத்துல சரி இருக்காது, சொத்து பிரச்சனை வரும், வீடு பிரச்சனை வரும், உங்க மனசே ஒரு நிம்மதி இல்லாம இருக்கும். பிரச்சனையே இல்லைனாலும் என்னன்னே தெரியல, மனசே சரியில்லை, ஏன் இருக்குன்னே தெரியல, எங்கேயாவது போயிடலாமான்னு இருக்குது, ஒரு இடமாற்றம் பண்ணலாமான்னு இருக்கு, இப்படிங்கிற யோசனைகள் எல்லாமே இப்ப இந்த அர்த்தாஷ்டம சனியில நடக்கும். இப்ப இந்த குரு பார்வை அங்க வரும் பொழுது இந்த வழிகள் எல்லாமே குறையும், அந்த கெடுபலன்கள் எல்லாமே குறையும், மனசு ஒரு நிம்மதியா இருக்கும், தெளிவா இருப்பீங்க, அடுத்தது தெளிவான முடிவா இருப்பீங்க, தைரியத்தை கொடுக்கும், தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே விலகும், வீடு மனை சொத்துக்கள் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், இது எல்லாமே தனுசு ராசிக்கு ஏற்படும். பொதுவா தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியும் நடக்குது, 8இல் குருவும் இருக்கிறதுனால தங்கம் விஷயத்திலையும், அதே போல பாத்துட்டீங்கன்னா பணம் சார்ந்த விஷயத்திலையும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். குழந்தைகள் என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, எங்க போறாங்க வர்றாங்க அப்படிங்கறதுல ரொம்ப கவனமாக, இயற்கையாகவே குழந்தைகளை ரொம்ப கவனமா பார்த்துக்கக்கூடிய ராசி தான். இருப்பினும் ஒரு முன்னெச்சரிக்கையாக அதுல இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துக்கோங்க அப்படிங்கறதுதான் இந்த குரு பயிற்சி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 8இல் குரு வரும் பொழுது கொஞ்சம் பயமும் விலகும், கண்டங்களும் விலகும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. கொஞ்சம் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கறதா உண்மை. இப்போ மீண்டும் இந்த தனுசுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உடம்பு ஆரோக்கியம் சரி பண்ணிக்கோங்க. ஆரம்ப காலகட்டங்களிலேயே சின்ன நோயாக வருது அப்படின்னா பார்த்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பு.